எழுத்தாளர் ஹர்ஷகுமார் எழுதிய தேவையெல்லாம் தேவதையே. அத்தியாயம் 33. தர்ஷினி காரை விட்டு இறங்கி வந்தவள் புரோகிராம் நடக்கும் இடத்தில் தன் தோழி அருகில் சென்று நின்று கொண்டாள். அவள் சென்று நீண்ட நேரமாகி வருவதை தேவாவும் கவனித்தான். ஆனால் அவள் வருவது கூட எனக்கு தெரியாது என்பது போல் முகபாவனையை மாற்றியவன் அவள் பக்கம் திரும்ப கூட இல்லை. தர்ஷியின் கண்கள் தேவா இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்ததும் அவனை நொடிக்கொரு முறை பார்த்தவாறே இருந்தாள். மனம் முழுக்க எவ்வித சந்தேகமும் இன்றி தன் தேவா மட்டுமே நிறைந்திருந்தான். அவளை அறியாமல் அன்று நடந்த கனவை பற்றியும் யோசித்தாள். தானாக அவள் விரல்கள் தன் இதழ்களை தொட்டு நீங்க முகத்தில் வெட்க புன்னகை பூத்தது. தேவா அதை பார்த்தவன் அங்கு வேறு ஏதோ நடந்ததாக நினைத்து ரணமாய் நின்றான். அதே நேரத்தில் தர்ஷி வசியுடன் காருக்கு சென்று நீண்ட நேரம் கழித்து திரும்பி வந்ததையும் தன் உதடுகளை தீண்டி வெட்கப்பட்டு நிற்பதையும் கண்ட ஷில்பா ஆத்திரத்தில் கண்கள் சிவந்து அங்கிருந்து வேகமாய் செல்ல அவளது நண்பர்களும் அவள் பின்னால் ஓடினர். ஏய் ஷில்பா, நில்லடி என அவளது நண்பர்கள் கத்தியபடி பின்னால் ஓடி அவளை பிடித்தனர். பாத்தீங்களா வசி எவ்வளவு மோசமா நடந்துக்கிறான்னு? வசியோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் நான் மட்டும்தான் சூட் ஆவேன். ஆனா அவன் போயும் இந்த பிச்சைக்காரிய காருக்கு அழைச்சிட்டு போய் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி சீ, நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அவளை விட எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன்? விட மாட்டேன். எந்த முகத்தை வச்சு என் வசிய மயக்குனாலோ அந்த முகத்தை செதச்சி வசி அவ முகத்தை பார்த்தாலே வாமிட் பண்ற அளவுக்கு கொண்டு வருவேன் என ஆத்திரத்தில் முடிவெடுத்திருக்க அந்த குரூப்பில் இருந்த ஸ்டீஃபன் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் என சொல்லவும் ஷில்பாவுடன் சேர்ந்து மற்றவர்களும் அவனை கோபமாக திரும்பி பார்த்தனர். எதுக்கு முறைக்கிறீங்க? நான் சொல்றத முதல்ல கேட்டுட்டு முடிவெடுங்க. அவ மேல எனக்கும் ஒரு கண் இருக்கு. அதனால நான் அவளை முதல்ல முடிச்சுக்கிறனே, அதுக்கு பிறகு அவளை நீங்க நினைச்ச மாதிரி ஆசிட்ல குளிப்பாட்டலாம் என அசடு வழிய ஷில்பா வில்லத்தனமாய் சிரித்தாள். கிரேட் ஐடியா. நெக்ஸ்ட் வீக் வசியோட பர்த்டே வருது. அப்போ அவளை தூக்குறோம், முடிக்கிறோம் என பிளான் போட்டு கொண்டனர். அம்ருதா மேடை ஏறி பாட்டு பாட அவள் குரலில் அநேகம் பேர் மெய் மறந்து நின்றனர். அதில் தேவாவும் ஒருவன். அவள் பாடலில் உருகி போய் நின்றிருந்தான். காலையில லொடலொடன்னு பேசின பொண்ணா இது? இவ்ளோ அழகா பாடுறா என்றவன் அவள் பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்க தர்ஷிக்குள் தந்தூரி அடுப்பே எரிந்தது. இவதான காலையில தேவா கூட வந்து இறங்கினது? இவ பாடுறத எப்படி ரசிக்கிறான் பாரு. பல்லை கடித்தவள். இவன் அவளை பார்க்கவே கூடாது. இருடா வரேன் என்றவள் தன் இரு தோழிகளையும் அழைத்து கொண்டு அவன் முன்பு சென்று நிற்க அந்த கூட்டத்தில் தன்னை நெருங்கி நின்றவளை துளியும் பார்க்கவில்லை தேவா. சரிதான் போடி என்பது போல் நின்றிருக்க அது மேலும் அவளை காண்டேத்தியது. ஓ, என்னை விட அவ முக்கியமா போயிட்டால, இருடி என்றவள் தன் தோழிகளிடம் காதில் ஏதோ ஓத ஜெய் அதை பார்த்தவன் தேவாவின் காதருகில் சென்று சரிதான், சைதா ஏதோ ஓத ஆரம்பிச்சுட்டு என்றார். சட்டென அவர்கள் முன்னால் கிடந்த சேரில் 3 பேரும் ஏறி நிற்க தேவா, ஜெய், அமுலுவுக்கும் அம்ருதா பாடுவது தெரியவில்லை. மச்சான், இவளுங்களுக்கு சேட்டைய பாத்தியாடா? என்னதாண்டா தேவா பிரச்சனை இவளுக்கு? இன்னைக்கு முழுக்க சரியே இல்லையே என்றவனை என்னடா இப்படி மறைச்சிட்டாளுங்க, வா என வேறு இடத்திற்கு அமுலு இழுத்து சென்றாள். ஆனால் தேவா அங்கிருந்து நகரவில்லை. காரணம், அவன் தேவதை கட்டி இருந்த அரக்கு நிற புடவை. வெளிர் நிற இடுப்பை படம் போட்டு காட்ட பின்னால் இருக்கும் மற்றவர்கள் பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவள் இடுப்பை மறைக்கும்படி அங்கேயே நின்று கொண்டான். தர்ஷி வெற்றிகரமாய் மறைத்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் சேரில் நின்றபடி ஆட்டம் போட்டாள். ஆட ஆட மேலும் புடவை பின்னால் விலக தேவா, புடவைய கட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறா பாரு ராட்சசி மனதிற்குள் அவளை வருத்தவன் என்ன செய்வதென தெரியாமல் நின்றிருந்தான். அம்ருதா பாடி முடித்து மேடையை விட்டு கீழே இறங்கிய பின்தான் இவர்களும் சேரில் இருந்து இறங்கினார்கள். தர்ஷி கீழே இறங்கியவள் தேவா முகம் பார்த்து கோபமாய் முறைத்தவள் அவன் நெஞ்சில் தன் தோளால் ஒரு இடி இடித்து விட்டுதான் சென்றாள். தேவா தன் நெஞ்சில் கை வைத்தவன் இதுவரையா, சரியான ராட்சசி என முணுமுணுத்தவன் அவள் சென்ற பின்தான் அவனும் அங்கிருந்து நகர்ந்தான். வசி சென்றது பாருக்குத்தான். பியர் வாங்கி வந்தவன் மூச்சு முட்ட அதை குடித்துவிட்டு கண்கள் இரண்டும் சிவந்து போய் தன் செல்போனில் உள்ள அவளது போட்டோவை பார்த்து விரலால் வருடினான். அழுகை பொத்து கொண்டு வந்தது. தர்ஷி, என்ன லவ் பண்ணலையாடி
ஏண்டி லவ்வரா பார்க்க முடியல? வேணாண்டி, தப்பு. தேவாதான் உனக்கு சரி, நான் கிடையாது. அவனால தான் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும். ஆனா ஒண்ணுடி, நீ வேணும்னா கோவத்துல மத்தவங்கள வெறுப்பேத்த என்கிட்ட பொய்யா லவ்வ சொல்லிருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல. உன்கிட்ட லவ்வ இது வரைக்கும் சொல்லலனாலும் உன்னை இங்க இங்க வச்சிருக்கேன்டி. என்ன நெஞ்சை தொட்டு காட்டியவன், இங்கடி, ஏன் இதயத்துல இருக்க. வலிக்குதுடி ரொம்ப. மனசு முழுக்க உன்னை தேடுது. போட்டோ பார்த்து அழுது புலம்பி தள்ளினான். தர்ஷியை ஒரே நாளில் எவ்வளவு குடித்தால் மறக்க முடியுமோ அவ்வளவு குடித்து போதை தலைக்கேறி காரிலேயே கண்கள் சொக்கி விழுந்தான். மணி 8:30 தாண்டி செல்ல புரோகிராம் முடிந்ததும் மாணவர்கள் வீட்டுக்கு கிளம்பினார்கள். ஜெய் தேவாவிடம் சொல்லிவிட்டு அமுலுவை அழைத்து கொண்டு சென்று விட தர்ஷி தன் ஸ்கூட்டியின் முன்பு நின்றிருந்தாள். இன்னைக்கு தேவா கிட்ட எப்படியும் பேசிடணும். என்னால முடியல. அவன்கிட்ட நான் அவனை லவ் பண்ற விஷயத்த சொல்லிடணும். அவன் ஏத்துக்கிறான் ஏத்துக்கல, அது அடுத்தது பாத்துக்கலாம் என காத்து கொண்டு நிற்க, ஆனால் தேவாவோ அமிர்தாவுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான். ப்ரோ, நான் எப்படி பாடினேன்? உண்மையாவே சூப்பர்மா. ஆமா, உன் நேம் அமிர்தாவா? எஸ் ப்ரோ. உங்க நேம்? நான் தேவா. சரி, உங்க வீடு எங்க இருக்குமா? சொல்லு, நானே வந்து விடுறேன். வேணாம் ப்ரோ, வண்டியை மட்டும் எடுத்து கொடுங்க, நான் போய்க்கிறேன். சரி, பத்திரமா பார்த்து போகணும். இது என் நம்பர். வீட்டுக்கு போயிட்டு மறக்காம கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன, புரிஞ்சுதா? தேவா நம்பர் கொடுக்க அமிர்தா அதை வாங்கி கொண்டாள். சரி ப்ரோ என அதன் பிறகு இருவரும் பேசியபடி நடந்து வந்து கொண்டிருக்க தர்ஷி அதை பார்த்து விட்டாள். பார்க்கிங்கில் தன் பைக்கை எடுக்க வந்தவன் தர்ஷி தன் ஸ்கூட்டி முன்பு நிற்பதையும் கண்டு பசிக்காக நிற்கிறாள் போல் என சட்டை செய்யாமல் வண்டியை எடுக்க அமிர்தா அவன் தோளில் கை வைத்து ஏறி இரு கால்களையும் போட்டு அமர்ந்து கொள்ளவும் தேவா வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். தேவாவின் உதாசீனம் தர்ஷியை வெகுவாக பாதித்தது. முகம் வாடி உதடு பிதுக்கி அழும் நிலைக்கே சென்றாள். பொறுக்கி, நான் உட்கார வேண்டிய இடம்டா, அவளை உட்கார வச்சு கூப்பிட்டு போற. எப்படி மனசு வந்துச்சு? உன் மேல கை வைக்கிற உரிமை எனக்கு மட்டும்தானே இருக்கு. ஆனா அந்த நாய் கை வச்சுட்டு எவ்வளோ உரிமையா உட்காருது. யாருடா அந்த பிசாசு? எவ்வளோ மாறிட்டடா. தேவா, என்னை விட்டுட்டு அவளை கூப்பிட்டு போறல்ல, போடா. நான் எப்படி போனா உனக்கு என்ன? சிறிது நேரம் அப்படியே நின்றவள் கண்களை துடைத்து விட்டு தன் ஸ்கூட்டியை எடுத்திருந்தாள். தேவாவுக்கு மனம் ஏதோ சரியில்லை. லூசு, தினமும் அவன் கூட தான் பேசுறா. அவனை ஒரு நாளைக்கு அத்தனை முறை பாக்குறா. பத்தாதா, லேட் நைட்ல தனியா அவனுக்காக பயமே இல்லாம நிக்கிறான். ரொம்ப மாறிட்டடி வண்டு, சரியில்லை. என எண்ணியவன் அமிர்தா வண்டியை காலையில் சரி செய்ய சொல்லிக் கொடுத்த கடைக்கு சென்று அவள் ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்துவிட்டு அமிர்தாவை வீட்டிற்கு அனுப்பிய பின் மீண்டும் திரும்பி வந்த வழியிலேயே சென்றான். வேற எதுக்கு? தர்ஷிய பார்க்கதான். தர்ஷி செல்லும் வழியில் மறைந்து நின்றவன் அவள் வருகிறாளா என நோட்டம் விட்டிருக்க சிறிது நேரம் கழித்து அவள் வருவதை பார்த்தவன் அவள் பின்னாலேயே மறைந்து சென்று அவள் வீட்டிற்குள் சென்ற பின்தான் தேவா தன் வீட்டிற்கே சென்றான். அடுத்த அத்தியாயம் நாளை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.